குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, ரத்த தானம் கொடுக்குறாங்க, பார்ப்பீங்க நீங்கள். ரத்த தான முகாம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி ஆள் இவன் குடிச்சிருக்கானா, இவனுக்கு ஜாண்டிஸ் இருக்கா, அதெல்லாம் எல்லாம் வெரிஃபை பண்ணி எல்லாம் அது கரெக்டாக இருந்தால் தான் ரத்தத்தை எடுப்பாங்க, சும்மா எடுக்க மாட்டாங்க. ஆனால் எதையுமே செக் பண்ணாமல் ரத்தம் எடுப்பாங்க, தெரியுங்களா சார்? ஆக்சிடெண்ட் ஆனால் கூட செக் பண்ண ரத்தத்தை தான் எல்லா ரத்தத்தையும் போட்டுற மாட்டாங்க. ஏன்னா வேறு ஏதாவது டிசீஸ் இருக்கா, எஸ்டிடி இருக்கா, அது இருக்கான்னு பார்த்து தான் போடுவாங்க. ஆனால் ஒரு ரத்தங்க, அந்த ரத்தம் அப்படியே பாட்டிலில் சேகரித்து அப்படியே பண்ணுவாங்க. யாருக்குன்னா 8 வயசு உள்ள ஒரு குழந்தைக்கு போடுவாங்க. என்ன ரத்தம்னு கேட்குறீங்களா? அந்த ருசிகரமான தகவலை நான் சொல்கிறேங்க. முதல்ல சம்பவத்தை சொல்கிறேங்க. சவுத் மீட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பிரிஸ்டல் நகரில், கிரேட் பிரிட்டனில் ஒரு ஹாஸ்பிட்டலுங்க. அங்கே 1995 வருஷத்தில் மாண்டின்ற பெண்ணுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்ததுங்க. அந்த குழந்தைக்கு பேர் எமிலின்னு பேருங்க. டாக்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, அந்த பக்கத்தில் இரத்த புற்றுநோய் உள்ள ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு ரத்தத்தை டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணோம்னா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு, அந்த குழந்தை பிழைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னாங்க. இப்படி இந்த குழந்தை ஒரு நாள் கூட ஆகாத குழந்தை ரத்தத்தை தரிசவே எப்படின்னா கேட்டுக்குங்க. இந்த குழந்தை எமிலி இருக்கு பாருங்க, அந்த குழந்தையினுடைய தொப்புள் அறக்கிறாங்க பாருங்க, அந்த தொப்புள்லேருந்து வர ரத்தம் இருக்கு பாருங்க, அது குழந்தைக்கு வலி இல்லாத ரத்தம். அதில் எந்த விதமான டிசீஸும் இல்லாதது. அந்த மாதிரி ரத்தத்தை எடுத்து சேர்த்து வச்சு அந்த ரத்தத்தை பாட்டிலில் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணி அதை குழந்தைக்கு விட்டு அதை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு, என்ன இருந்தாலும் அம்மாவை கேட்கணும். இல்லை மாண்டிமா, உன் பொண்ணோட ரத்தத்தை நான் வேற ஒரு பேஷண்ட்டுக்கு சேர்க்குறேன், நீ ஒத்தாசை பண்ணணுன்னே பண்ணுன்னாங்க. அதனால் அந்த குழந்தை பிழைச்சிடுச்சு. இட் வாஸ் ஸோ ஹேப்பன் டியூரிங் 1995. ஸோ தொப்புள் கொடி ரத்த மாற்று சிகிச்சைன்னு அதுக்கு பேருங்க. குழந்தை 8 வயசு உள்ளே இருக்கிற குழந்தைக்கு ரத்த புற்றுநோய் வந்தால் காப்பாற்றினாங்க. நன்றி, வணக்கம்.